என்ன இது? ஏன் ராஜு 2 என்ட்ரி போட்டு வச்சிருக்காரு? ராஜு, என்ன சாமி? என்ன ராஜு இது? பார்சல் எக்ஸ்பென்சஸ்னு 2 என்ட்ரி போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க. சாமி, ஒன்று ட்ரெயினில் அனுப்பின பார்சல் பில்லு, இன்னொன்று லாரியில் அனுப்பின பார்சல் பில்லு. சாமி கொடுங்க. என்ன ராஜு இது? 2 பார்சல்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் எழுத வேண்டாமா? டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண வேண்டாமா? இல்லைன்னா தேவையில்லாம கன்ஃபியூஷன் வரும். சரி, நெக்ஸ்ட் டைம்ல டீட்டெயிலாக எழுதுங்க. சரியா? சரிங்க சாமி, கிளம்புங்க. நான் கிளம்புறேன். என்ன கோகிலாமா, என்ன பேக்கோட வந்திருக்கீங்க? என்னாச்சு? என்னாச்சு? ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருக்கீங்க. கோகிலாமா, எதுக்காக பழறீங்க? என்னாச்சு சொல்லுங்க. அவனை நான் புள்ளையா பெத்த பாவத்துக்கு இன்னும் என்னென்ன பட்டத்தெல்லாம் வாங்க போறேனோ தெரியல. என்ன சொல்றீங்க? நான் பெத்து வச்சிருக்கேன் ஒரு உத்தம புத்திரன். அவன் எனக்கு திருட்டு படத்தை கட்டி அந்த வீட்டுல இருந்து என்ன அனுப்புற மாதிரி பண்ணிட்டான். பீரோல இருந்து பணத்தை எடுத்து என் பையில வச்சு அவன் என்னமோ பெரிய நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டான். அந்த வீட்டுல எனக்கு திருட்டு படத்தை வாங்கி கொடுத்து இந்த வீட்டுல இனிமே இருக்க முடியாதபடி பண்ணிட்டான். இது அந்த ஐயாவும் அம்மாவும் நம்பினாங்களா? அவங்கள அவங்கள வீட்டை விட்டு அனுப்புனாங்க? இல்ல, அவங்க அனுப்பல. நானே தான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். நான் இங்க வந்தது கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. தப்பு பண்ணிட்டீங்க கோகிலாமா. அவங்களா வீட்டை விட்டு உங்களை அனுப்பாத போது நீங்களே எதுக்காக சொல்லிக்காம கொள்ளிக்காம வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தீங்க? என்ன சொல்ற வெங்கடேசா? நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லிட்டு வர முடியும்? எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு பெரிய நாடகம் ஆடி என் பையன் என் மேல திருட்டு படத்தை கட்டினதுக்கு அப்புறமும் நான் எப்படிப்பா அவங்க முகத்துல முழிக்க முடியும்? இல்ல மேற்கொண்டு அவங்க வீட்டுல என்னால தங்கதான் முடியுமா? தங்கி இருக்கணும் கோகிலாமா. என்ன சொல்ற வெங்கடேசா? ஆமா, நீங்க அந்த வீட்டுல தங்கி இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களை எப்படியாவது அந்த வீட்டு விட்டு வெளியில அனுப்பணும்னு பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். நீங்க இப்படி புறப்பட்டு வந்தது அவனுக்கு ரொம்ப சாதகமாயிடுச்சு. இப்ப அவன் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அந்த வீட்டுல இல்லாத சூழ்நிலைய அவன் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறான். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது கோகிலாமா. நீங்க உடனே கிளம்புங்க. எங்கப்பா? என்ன கேக்குறீங்க? தங்கராஜா வீட்டுக்கு தான் போக சொல்றேன். என்ன கோகிலாமா, இப்படி எதுவுமே சொல்லாம வந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லுங்க. வேண்டாம் வெங்கடேசா, நான் இனிமே எந்த முகத்தை வச்சுட்டுப்பா அவங்க வீட்டுக்கு போக முடியும்? நான் சொல்றத நீ கேளுப்பா. இனிமே அவங்க வீட்டுக்கு நான் போக கூடாதுன்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். மறுபடியும் அங்க போக சொல்லி என்ன கட்டாயப்படுத்தாதப்பா. ஐயோ கோகிலாமா, நான் அதுக்காக சொல்லல, காரணமா தான் சொல்றேன். அந்த வீட்டுல நீங்க இருந்தாதான் அவன் பண்ற தப்பெல்லாம் தட்டி கேட்க முடியும். இப்ப நீங்க இல்லாத அந்த சூழ்நிலையை அவன் அற்புதமா பயன்படுத்திக்க போறான். அதனாலதான் உங்க பேர்ல திருட்டு படம் கட்டியிருக்கான். இங்க பாருங்க, நான் இல்ல கணேசன் ஊர்ல இருந்திருந்தாலும் இதே விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பான். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு தங்கராஜா வீட்டிலே நீங்க இருங்க, அதுதான் நமக்கு நல்லது. நீங்க போறீங்க, காஃபி சாப்பிட்டு போங்க. பாகியலட்சுமி, காஃபி கொண்டு வாங்க.
வெள்ளை தாமரை ஸ்பான்சர்ட் பை காம்ப்ளான், கோல்கேட் ஹோட்டல், டி டெக்கார்,